பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. இப்போது நம்ம சிறப்புமிக்க ஷாபான் மாதத்தில் இருக்கிறோம். அதுவும் ஆரம்ப நாட்கள்லேயே இந்த வீடியோ நம்ம எதுக்காக போகிறோன்னா 30 நாளும் ஷாபானுடைய 30 நாளும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அமல்களை செய்திருக்காங்க. நீங்களும் 30 நாளும் இதை தான் செய்து கொள்ளணும். ஏன்னா இது ஒரு சிறப்புமிக்க மாதமாக இருக்குது. இதில் என்ன திக்ரு ஓதுனாங்க, துவா ஓதுனாங்க, என்ன தொழுகை நடத்துனாங்க, எந்தெந்த நாள் நோன்பு வச்சாங்க, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிட்டா தானே ஷாபான் மாதம் முழுவதும் நம்ம சிறப்பிக்க முடியும். அதுவும் ரமலானுக்கு பிறை தெரிகிற வரையும் இந்த அமல்களை நீங்கள் செய்து கொள்ளுங்கள். இது நபியின் சுன்னத்தாக இருக்குது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களே அறிவிக்கிறாங்க. அப்போ அனைத்தையுமே நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஒரு விஷயத்த சொல்லிடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாமா, என்னுடைய சமுதாயத்தினர் ரஜப் மாதத்தை சிறப்பிச்சிடுறாங்க, அடுத்தது வரக்கூடிய ரமலான் மாதத்தையும் சிறப்பிச்சிடறாங்க, ஆனால் இந்த ஷாபான் மாதத்துடைய அருமை தெரியாமல் இருக்கிறாங்கன்னு சொன்னாங்களாமா. சுபஹானல்லாஹ். நம்ம என்ன பண்ணிடுறோம், ரஜப் அப்படிங்கிறது புனிதமிக்க மாதம்னு சொல்லி போன மாதம் ஃபுல்லாக ரஜப்பில் நம்ம என்ன பண்ணுறோம், அமல்கள் செஞ்சுட்டோம். அடுத்தது ரமலான் எப்படி ஆயிடுது, நமக்கு நோன்பு கடமையாக்கப்பட்ட மாதம்னு சொல்லி அமல்களை செஞ்சிடறோம். ஆனால் நடுவில் வரக்கூடிய இந்த ஷாபான் மாதத்தை என்ன பண்ணிடுறோன்னா நம்ம ரெஸ்ட் எடுத்துக்கிறோம். ரஜப்பில் அமல் செஞ்சு ஷாபானில் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் ரமலானில் அமல் செய்கிறோம். ஆனால் அப்படி கிடையாது. ஷாபான் ஒரு சிறப்புமிக்க மாதம். அந்த சிறப்பை தெரியாமல் இருக்காங்களே என்னுடைய சமுதாயத்தினர்னு சொல்லி நபி அவர்கள் வருத்தப்பட்டிருக்காங்க. அப்போ ஷாபானில் என்ன சிறப்பு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாமா, இந்த மாதம்தான் அல்லாஹ்விடத்தில் இந்த ஒரு வருடத்திலேயே வச்சு நம்மளுடைய அமல்கள் உயர்த்தப்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மாதமாக இருக்காமா. அப்போ அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளாக திங்கட்கிழமை வியாழக்கிழமை இருக்குன்னு நமக்கு தெரியும். அது இல்லாமல் அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய முழு மாதமாக ஷாபான் மாதம் இருக்குது. அது யாருக்குமே தெரியறதில்ல. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்களாமா, நம்மளுடைய அமல்களே இன்றைக்கி தான் போயிட்டு இருக்குது, ஆனால் அது கூட தெரியாமல் ஷாபான் மாதத்தை அசால்ட்டாக என்ன பண்ணிடுறாங்க, கடந்து போயிடுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அமல்கள் உயர்த்தப்படுதுன்னா என்ன அர்த்தம், எவ்வளோ நாள் நம்ம படித்தாலும் சரி கரெக்டாக அந்த ரிசல்ட் அன்னைக்கு அந்த எக்ஸாம் அப்போலாம் நம்ம எப்படி இருப்போம், ரொம்ப கண்ணுங்கருத்துமாக இருப்போம். அந்த மாதிரி நாள் தான் இந்த வருஷத்துலேயே வச்சு ஷாபான் மாதம். அப்படிப்பட்ட மாதத்தை தான் நம்ம அலட்சியமாக எடுத்துகிட்டு இருக்கோம். அப்படி நம்ம எடுத்துக்கக்கூடாது. அதுவும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக அதிக நோன்பு வைத்தது ஷாபான் மாதத்தில் தான். ஷாபானை தவிர மற்ற எந்த மாதத்துலேயுமே இவ்வளோ அதிகமாக நோன்பு வச்சதில்லை, ரமலானை தவிர அப்படின்னு இருக்காங்க. அதுலேயும் ரமலானில் ஒரு நோன்பு கூட விடாமல் வைப்பாங்க. ஷாபானில் அதுக்கு அடுத்தபடிங்கிறனால நோன்புகளை ஒரு சில நோன்புகளை விடுவாங்க. ஒரு சில நோன்புகள்னு சொன்னாங்களோ தவிர அது எத்தனை நோன்புகள்னு நமக்கு சொல்லலை. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு சில நோன்புகளை மட்டும் தான் ஷாபான் மாதத்தில் விட்டுருக்காங்களோ தவிர மற்ற எல்லா நாளும் வச்சுருக்காங்கன்னு அர்த்தம். அப்போ நம்ம அதிகமாக ஷாபான் மாதத்தில் நோன்பு வைக்கணும். இன்னும் சொல்லப்படுது, ஷாபான் மாதத்தில் யார் நோன்பை வைக்கிறாங்களோ அவங்களுக்கு ரமலான் மாதத்தில் நோன்பு வைக்கிறது இன்னும் இலகுவாக்கப்படும். அதாவது ரமலானுக்கான ஒரு பயிற்சி தான் ஷாபான். அதாவது நம்ம ஒரு எக்ஸாம் எழுத போகிறோம்னா நம்ம என்ன பண்ணுவோம், ப்ராக்டிக்கல் எக்ஸாம் எழுதுவோம். அதுக்கு முன்னாடி ஒரு சில தேர்வுகள்லாம் வச்சு நம்ம ரெடி ஆகும்ல, அந்த மாதிரி ரமலான் அப்படிங்கக்கூடிய ஒரு மாதம் முழுவதுமே நமக்கு கடமையாக்கப்பட்ட மாதமாக இருக்குது. கடமையாக்கப்பட்ட மாதத்தில் போய் நம்ம முதல் நாள்லேருந்து இபாதத் செய்யும் போது நம்மளாலேயே முடியாது. நல்லா கவனிச்சிருக்கீங்களா, வருஷம் பூரா நோன்பு வைக்க மாட்டாங்க, வருஷம் பூரா தொழுகை நிகழ்த்த மாட்டாங்க, வருஷம் பூரா குர்ஆன் ஓத மாட்டாங்க. அந்த நாளில் போய் செய்யலான்னு ஆரம்பிப்பாங்க, முடியவே முடியாது. ஆரம்பித்தாங்கன்னா நோன்பு வைப்பாங்க. ஃபஸ்ட்டு நோன்பு வச்சுன்னு அப்புறம் நினச்சிப்பாங்க, இப்போ தான் நம்ம நோன்பு வைக்கிறோம், அதுக்கப்புறம் ஒரு வாரம் போட்டோம், நம்ம என்ன பண்ணலாம், நல்லா தொழுகலான்னு சொல்லிட்டு தொழுகையை கொஞ்சம் தள்ளி போடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம குர்ஆன் ஓதி முடிச்சிடலாம்னு நினச்சி ஆரம்பிப்பாங்க, ஆனால் முடிக்க முடியாது. அப்புறம் என்ன நினச்சிடுவாங்கன்னா, முடியவே முடியாதுன்னு விட்டுருவாங்க. அப்போ நீங்கள் ஆரம்பத்துலேருந்து ட்ரெயின் பண்ணாமல் ரமலானை போய் இபாதத்தில் நம்ம அலங்கரிக்கலாம்னு நினச்சிங்கன்னா முடியாது. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, நமக்கு ரமலானில் வைக்கக்கூடிய அத்தனையுமே ஷாபான்லேயும் இருக்குது. அப்போ ரமலானில் என்ன செய்வோம், ரமலானில் நோன்பு வைப்போம், அதை ஷாபான்லேயும் வைக்க சொல்லியிருக்காங்க. அதேமாதிரி ரமலானில் நம்ம வேறு என்ன செய்வோமோ அந்த அத்தனை இபாதத்தையும் நீங்கள் ஷாபான்லேருந்தே ஆரம்பிச்சிடணும். குர்ஆன் ஓதுவீங்களா, அதை நீங்கள் ஷாபான்லேயே ஆரம்பிச்சிடலாம். ஆரம்பித்து ரமலானில் ஓதி முடிங்க. அந்த மாதிரி எல்லாத்தையுமே நீங்கள் ஷாபானில் செஞ்சிடணும். சரி, இப்போ குறிப்பிட்ட இபாதத்தை பற்றி கேட்டிங்கன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாளில் நான் நோம்பாளியாக இல்லாமல் இருக்கிறது எனக்கு கவலையாக இருக்குன்னு சொல்லி நோன்பு அதிகமாக வச்சுருக்காங்க. ஏன்னா அல்லாஹ் என் கணக்கை பார்ப்பாங்க, அப்போ நான் என்ன பண்ணணும், நோன்பு வச்சுருக்கணும்னு சொல்லிட்டு நபி அவர்கள் சொல்லியிருக்காங்க. அப்போ முதல் இபாதத்தை இந்த மாதத்தில் நோன்பு தான். நபியுடைய சுன்னத்தாக இந்த மாத நோன்பு நமக்கு இருக்குது. அதனால இந்த மாதத்தில் நோன்பு நீங்கள் 30 நாளுமே, 30 நாள்னா
பிறைத்திரையிற்கு ஒரு நாள் விட்டுறணும். ஏன்னா வந்து ரமலானில் 30 நோன்பு வைக்கிறோம்னா இதில் 29 இல்லை 28 தான் நம்ம நோன்பு வைக்கணும். அதனால் வந்து 1 இல்லை 2 நோன்பு விட்டுட்டு தான் மிச்ச நாட்கள் வைக்கணும். அதே நேரத்தில் இவ்வளோதான் வைக்கணுன்ட்டு அவசியம் இல்லை. நீங்கள் ஒரு நோன்பு வச்சா கூட உங்களுக்கு வந்து சிறப்பு தான். அதனால் வந்து ஒரு நோன்பாவது குறைஞ்சது ஷாபானில் ஏதாவது ஒரு நாள் வச்சுருங்க. இந்த நாள் தான் வைக்கணும், இந்த கிழமை தான் வைக்கணும்னு சொல்லிட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கல. ஹதீஸுகளில் வருது, நீங்கள் இந்த மாதத்தில் நோன்பு 1ஆவது வைக்கிறது ரொம்ப சிறப்பு. அப்படி ஒரு நோன்பு கூட வைக்காதவங்களா இருந்தால் என்ன பண்ணணும்னா, நீங்கள் ரமலான் முடிச்சுட்டு, ஏன்னா ரமலான் அப்படிங்கிறது ஃபர்லான நோன்பு, அதை முடிச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா அதுக்கப்புறம் வரக்கூடிய சவால் மாதம் இருக்குல்ல, அதில் நாம் இந்த மாதம் ஒரு நோன்பு கூட வைக்காதவங்க கலா செய்து வைக்கணும். அதாவது ஃபர்லுக்கு மட்டும்தான் கலா இருக்குது. ஆனால் நபி அவர்கள் ஷாபான் மாதத்தில் யாராவது ஒரு நோன்பு கூட வைக்காட்டினா அதை கலா செய்ய சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து இந்த மாதம் நோன்புக்கு சிறப்பு இருக்குது. அதனால் நீங்கள் குறைஞ்சது ஒரு நோம்பில் ஆரம்பித்து ஒரு 27 28 நோன்பு வரையும் எவ்வளோ வேணால் வச்சுக்கலாம். விட்டு விட்டு வைக்கலாம், உங்களுக்கு பிடிச்ச நாளில் வைக்கலாம், ஞாயிற்றுக்கிழமை கூட வைக்கலாம். அதனால் நீங்கள் எந்த நாள் வேணால் நோன்பு வைக்கலாம், எவ்வளோ நோன்பு வேணால் வைக்கலாம். ஆனால் முழு மாதம் வைக்காதீங்க, ஒரு நாள் 2 நாள் குறைச்சி வச்சுக்கோங்க. முதல்ல நோன்பு சொல்லிட்டோம். 2வது தொழுகையை பொறுத்தளவுக்கு இந்த மாதத்தில் நீங்கள் இரவு தொழுகையும் ஆரம்பிச்சுக்கோங்க. ஏன்னா ரமலானில் செய்யக்கூடிய அனைத்தையும் நம்ம இந்த மாதம் செய்யணுங்கும்போது இரவு தொழுகை ரமலானில் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதனால் இரவு நேரத்தில் தினமுமே நீங்கள் வந்து இசா தொழுதுட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 ரக்காயத்தாவது நஃபில் தொழுதுட்டு படுக்கிறத வந்து நீங்கள் ஆக்கிக்கொள்ளுங்க. நபி அவர்களுடைய சுன்னத்து இரவு நேரத்தில் கியாமுல் லைல் தொழுதுட்டு தான் தூங்குவாங்க. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கியாமுல் லைல் தொழுகலாம், தஹஜ்ஜத் தொழுகலாம். இதையெல்லாம் நீங்கள் தொழுகும் போது ரமலானுக்கு உங்களை ப்ரிப்பேர் பண்ணிக்க முடியும். அதுலேயும் இந்த மாதம் வந்து அமல்கள் உயர்த்தப்படக்கூடிய நாட்களில் இந்த இபாதத்துகள் ரொம்ப கனமானதாக இருக்கும். நீங்கள் இதுவரை செய்யாத இபாதத்தாக இரவு தொழுகையெல்லாம் இருக்கும் போது என்ன ஆகும்னா நன்மை இன்னும் அதிகமாக போகும். அல்லாஹ் நம்ம மேலே கருணைப்படுவான். சரி, அமல்கள் உயர்த்தப்படும் போது இந்த மனுஷன் எப்படி இருக்கான் பாரு. ஏன்னா நம்மள்கிட்ட யாராவது வந்து கணக்குகள் காட்டப்படும் போது அவங்க ஜாலியாக சிரிச்சிட்டு இருந்தாங்கன்னா கணக்குலேயே ஒன்றும் இல்லை, ஆனால் இவன் பாரு எப்படி சந்தோஷமாக இருந்துட்டு இருக்கான், செஞ்ச பாவத்துக்கு கூட இவன் வந்து வருந்த மாட்டேங்கிறான்னு சொல்லிட்டு அல்லாஹ் கோபப்படுவான். அதனால இபாதத்தில் வந்து சிறந்த இபாதத்தான இரவு தொழுகையும் இந்த மாதங்களில் எடுங்க. 3வது வந்து பார்த்தா அது மட்டும் இல்லை, ஃபர்ல் தொழுகைகளை ஒழுங்காக நீங்கள் நேரத்துக்கு செய்யுங்க, அதுவும் ரொம்ப முக்கியம். அடுத்தது 3வது வந்து பார்த்திங்கன்னா ஓத வேண்டிய திக்ருகள். குறிப்பிட்டு நபியவர்கள் இந்த மாதத்துக்கு இந்த திக்ரு ஓதுங்கன்னு நமக்கு சொல்லலை. ஆனால் இந்த மாதம் அதிகமான திக்ருகள் செய்திருக்காங்க. ஏன்னா அமல்கள் உயர்த்தப்படும் போது அல்லாஹுடைய நினைப்பிலேயே இருந்திருக்காங்க. நமக்கு இன்றைக்கி ரிசல்ட் வந்துடும் சொல்லிட்டா போதும், 4 நாளாக ரிசல்ட் வந்துருமே நமக்கு கவலை இருக்குமா? அந்த மாதிரி தான் நமக்கு அமல்கள் உயர்த்தப்படும் போது அல்லாஹ் என்னுடைய கணக்கை பார்ப்பானே, அதில் நல்லது இருக்குமா கெட்டது இருக்குமான்னு தெரியலையேன்னு நீங்கள் நினச்சிக்கிட்டே இருக்கணும். அப்போ வந்து அல்லாஹுவை நினைக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க, திக்ரு செய்வாங்க. அதனால் அதிகமாக திக்ரு செய்யுங்க. 4வது வந்து பார்த்திங்கன்னா துவா. இந்த மாதம் நம்ம கேட்கக்கூடிய துவா வந்து குறிப்பிட்டு நபியவர்கள் இதுன்னு சொல்லாட்டினாலும் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அறிவிப்புகளில் வருது, இந்த மாதத்தை அடைஞ்சவங்க ரமலானை நோவில்லாமல் பரக்கத்தை அடையணும் அப்படிங்கக்கூடிய துவாவை அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டுக்கொள்ளணும்னு வந்து சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ரமலானுக்கான எல்லா துவாவையும் கேட்டுக்கோங்க. அமல்கள் உயர்த்தப்பட்டு இருக்கனால பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்டுக்கோங்க. அதுதான் இந்த மாதத்தில் நம்ம கேட்கக்கூடிய சிறந்த துவாவாக இருக்கும். 5வது இபாதத்து வந்து பார்த்திங்கன்னா குர்ஆன் ஓதுவது. ரமலான் வந்துட்டாவே அது குர்ஆனுடைய மாதம், குர்ஆனோடு தொடர்பு இருப்பாங்க. அதே மாதிரி அமல்கள் உயர்த்தப்படும் போதும் நம்ம என்ன பண்ணணும்னா குர்ஆனோடு தொடர்பு இருக்கணும். அதிகமாக குர்ஆன் ஓதுங்க. நீங்கள் இந்த மாதமே ஆரம்பித்து ரமலானில் முடிங்க. சிலராலெல்லாம் வந்து ஒரு குர்ஆனை ஒரே மாதத்தில் முடிக்க முடியாது. அதனால் நம்ம இப்போ ஆரம்பித்து கூட முடிக்கலாம். அதே நேரத்தில் நம்ம ஒரு குர்ஆன் 2 குர்ஆன் தான் ஓதணுன்ட்டு இல்லை, எத்தனை குர்ஆன் வேணால் ஓதலாம். ஷாபான்லேயே நீங்கள் அதிக குர்ஆனை ஓத ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் நபி அவர்கள் அதிகமாக சதக்கா செய்தார்கள். அதனால் தான தர்மங்களை இந்த மாதத்தில் செய்யுங்க. அல்லாஹ் பார்ப்பான், நீ பாவத்தை செஞ்சுருந்தாலும் அடுத்தவங்களுக்கு நீ நல்லது சரியா, அப்போ நான் உன்னுடைய பாவத்தை மன்னிக்கிறேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் மன்னிப்பான். அப்போ சதக்காவை அதிகமாக செய்யுங்க. இது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதத்தில் ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்ம சொன்ன மாதிரி நோன்பு தான். நோன்பை அதிகமாக நோற்றுக்கொண்டு இந்த எல்லா நல்ல முறைகளையும் செய்து கொள்ளுங்கள். இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.